எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் கான்செப்ட் படி நமக்கு கட் ஆயிடும் சரிங்களா. அப்போ கட் பண்றதுக்கு என்ன பாசிபிள் பார்க்குறோம், ரிமூவல்னாவே வேற எனர்ஜி பாசிபிளுக்கு தான் பார்க்குறோம். அப்போ என்னாச்சு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி 2x பிளஸ் 2 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ என்ன பாசிபிள், இது ரெண்டும் ரிமூவல் பண்ணிட்டு கட் பண்றாங்க, இதையும் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமூவல் ஆயிடுச்சு. ரிமூவல் ஆகும்போது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூங்கிறது சப்மிட் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு 2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 2 பிளஸ் 2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 12. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிட் ஆகுது. அப்போ டைரெக்டாக உங்களுக்கு சப்மிட் பண்ணால் உங்களுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். பட் எக்ஸாக்டாக இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது சம் ரிசல்ட் சிம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு பாசிபிள் ஆகும். சரிடா கண்ணா? புரியுது. ஓகே, திஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள்மா. ஓகே சரி, இப்போ நார்மலாக நம்ம டெமினேஷன் போயிடலாம். டெமினேஷன் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ அதுலேருந்து அடுத்தது என்ன நடக்குது பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட்னே என்னம்மா, லிமிட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தா உங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஓகே, அதாவது சிங்கிள் வேரியபிள்ஸ் உங்களோட கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள்ஸில் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, கால்குலேஷன் சிங்கிள் வேரியபிள் கால்குலேஷன் நம்ம கால்குலேஷன் இன்வால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னாவே டெரிவேட்டிவ் பிளஸ் இன்டெகிரேஷன் இன்வால்வ் ஆகுது சரிங்களா. இந்த டெரிவேட்டிவ் டைரக்டா வரதில்ல, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி லிமிட்னா என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. அந்த லிமிட்டுக்கு அப்புறம் என்ன பார்க்குறாங்க, கண்டினியூஸ்னா என்னன்னு பார்க்குறாங்க சரிங்களா. அந்த கண்டினியூஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த டிஃபரன்சிபிலிட்டி பாசிபிளா இருக்குதான் பார்த்து தான் நம்ம டெரிவேட்டிவ் மூவ் ஆகும். இதுதான் உங்களோட பேசிக் ஐடியா. அப்போ இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இன்டெகிரேஷன் பார்க்க முடியும், தவிர டெரிவேட்டிவ் எந்த டைமுக்கு இல்லையோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது, டவுட் தான் சரிங்களா. சரி, இப்போ டெரிவேட்டிவ்க்கும் இன்டெகிரேஷனுக்கு என்ன இல்லைங்கன்னா ஆன்டி டெரிவேட்டிவ் தான் வந்து நம்மளுக்கு இன்டெகிரேஷன். அதனால ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆனால் தான் இன்டெகிரேஷன் ஆகும். இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் த ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக் ஐடியா. இதை நம்ம போக போக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் அண்ட் கண்டினியூட்டி பார்க்க சொன்னீங்க. இப்போ லிமிட் அண்ட் கண்டினியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னடா கண்ணு தெரியுமா? ஃபங்க்ஷன் எப்படி கண்ணு இருக்கும்? ஃபங்க்ஷன் என்னன்னா அது மேபி ஒரு x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுப்பாங்க ஃபங்க்ஷன். ஓகே கண்ணு. ஓகே, ஃபங்க்ஷனுக்கு மெயின் என்ன வேணும்னா டொமைன் அண்ட் கோடமைன் செட் வேணும் கண்ணு. டொமைன் அண்ட் கோடமைன் செட் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு டொமைன் செட்டும் ஒரு கோடமைன் செட்டும் வேணும். அது என்ன டொமைன் செட் கோடமைன் செட்னா நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அது எக்ஸாக்டா நம்ம கோடமைனுக்கு ரன் ஆகுதா, அதாவது இது ஏ இது பி இது வந்து டொமைன் செட் அண்ட் இந்த செட்டுக்கு பேர் கோடமைன் செட் சரிங்களா. அப்ப இந்த செட்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ரன் பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி f of x equal to x squared ரன் பண்றீங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து x வந்து சம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. அப்போ என்ன பண்றீங்க, என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்னா என்ன ஆகுது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3 போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க f of xங்கும் போது என்ன பண்ணுவீங்க, x வேல்யூ இஸ் 1 ஸ்டார்ட் பண்றீங்க, இங்க கிடைக்கிறது 1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 வருது. f of 2 எடுக்கிறீங்க 2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4 வருது. அப்போ இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் எங்க ரன் ஆகுது 1 4, இங்க 2 3 மிஸ் ஆமா இருக்கும் அண்ட் 5 6 இந்த மாதிரி ரன் ஆயிடுது சரிங்களா. அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் எங்க ரன் ஆகுதுன்னு நீங்க டிபைன் பண்றதா வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனா இருக்கும் சரிங்களா. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன நடக்கும்னா இதுக்கு பேர் கோடமைன். கோடமைன்ல வந்து ஒரு பாயிண்ட் கூட மீதி இருக்கக்கூடாது. எல்லா பாயிண்ட்டுக்குமே எக்ஸாக்டா டொமைன் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே எக்ஸாக்டா என்ன இருக்கணும், கோடமைன்ல பாயிண்ட் இருக்குண்டாங்க. மீதி பாயிண்ட் இங்க ரிமைனிங் இருக்கக்கூடாது புரியுதுங்களா. இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட் என்னவா இருக்கணும், மேப் டிபைன் ஆயிருக்கணும். எல்லா பாயிண்ட்டுக்குமே மேப் டிபைன் ஆனாதான் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஒரு பாயிண்ட் மீதி இருந்தாலும் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரியுது. ஓகே, இங்க கோடமைன் வேணா மீதி பாயிண்ட் இருந்துக்கலாம், ரிமைனிங் பாயிண்ட்ஸ் மீதி மேபி இருந்துக்கலாம், ரிமைனிங் பாயிண்ட்ஸ் மேபி இங்க ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருந்துக்கலாம். பட் டொமைன் பாயிண்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனோட மெயின் டெஃபினிஷன் இதுதான் சரிங்களா. அப்ப லிமிட்னா என்னன்னு இப்போ வரீங்க. அப்ப ஃபங்க்ஷனா இருந்தாதான் நம்ம லிமிட்டுக்கு போகணும் சரிங்களா. டைரக்டா எடுத்து நம்ம லிமிட்டுக்கு போக முடியாது. அப்ப லிமிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பார்ட்ல டொமைன் கோடமைன் ரேஞ்ச் 1 1 ஆன் டு மெனி 1 இன்டு அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போதைக்கு அந்த ஏரியா போவோம்னா அந்த ஏரியா உங்களுக்கு மேபி ரிவ்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவ்யூன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, அதில் மேபி அதில் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் நான் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா. இப்போ ஃபங்க்ஷன் லிமிட் வந்துட்டோம்.
இப்போ லிமிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு சம் அப்ரோச்சஸ் வேல்யூஸ் போடுறீங்க, சம் அப்ரோச்சஸ் வேல்யூ போடுறீங்க எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் எல், ஒரு பைனட் வேல்யூ எல் கிடைச்சதுனாவே தட் லிமிட் இஸ் எக்ஸிட், அந்த லிமிட் இஸ் எக்ஸிட். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக் லிமிட்டோட டெஃபினேஷன். அதர்வைஸ் இது சொல்றாங்க மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் எக்ஸலான், எக்ஸலான் இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ இந்த எக்ஸலான் என்ன இருக்குதுன்னா வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகே, வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அது இங்க வந்து அந்த ஏங்கிற பாயிண்டோட எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து எஃப் ஆஃப் ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா இது லைஸ் பிட்வீன் கேப் வெரி 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 ஸ்மாலாக தான் இருக்கணும். அதான் எக்ஸலான் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். தவிர அதாவது பால் ட்ரா பண்ணுவாங்க, ஒரு ரேடியஸ் வச்சு ஸ்மால் பால் ட்ரா பண்ணுவாங்க. அந்த பாலுக்கு இதுக்கு உள்ள கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். அதை வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் எக்ஸலான் வாங்க, வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ எக்ஸலான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் லிமிட்டோட டெஃபினிஷன். ஓகேடா? அது என்ன? ஓகே, சரி. இப்போ லிமிட்னா என்ன தெரிஞ்சுக்கிறது? லிமிட் பேசிக் டெஃபினிஷனு. சப்போஸ் இவங்க கொடுக்குறாங்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் 5x இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாக்ட் என்ன போடுவீங்க? எனி ஐடியாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 5x, அப்புறம் அந்த 3 சப்ஸ்டிடியூட் பண்ணா 15 அவ்வளவுதாங்க, 15 வரும். சரிங்களா? இது பேசிக் லிமிட்டோட கான்செப்ட். சரி, இது கண்டினியூஸா இருந்தா என்ன ஆகும்? இது லிமிட்டோட கான்செப்ட் வந்து சார், இது கண்டினியூஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம அடுத்த டெஃபினிஷனா பார்க்க போறோம். சார் கண்டினியூஸா என்ன ஆகும்னா சார் கண்டினியூஸ் இஸ் நதிங் பட் ஓகே, ஸோ லிமிட் இங்கே ஃபங்க்ஷன் தான், எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த சம் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சின்னு டிபெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? எஃப் ஆஃப் சி டிபெண்ட் ஆகும். இது ஒரு பேசிக் நார்மல் டெஃபினேஷன். இது ஐபை டெஃபினேஷன்ல ஒரு நார்மல் டெஃபினேஷனோட கண்டினியூஸோட கான்செப்ட். கண்டினியூஸ் வந்து கிட்டத்தட்ட 2-3 டெஃபினேஷன் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டெஃபினேஷன். என்ன சொல்றாங்க? அந்த பாயிண்ட் சில வந்து கண்டினியூஸா இருக்கும்னா அது எஃப் ஆஃப் சிக்கு ஈக்குவலா இருக்கும். அது நீ எஃப் ஆஃப் சி லிமிட்ல பாத்தீங்கன்னா சம் எல் தான் சொல்லிக்கிறாங்க. லிமிட் பாருங்க சம் எல் தான் சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? பட் இங்க எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் சிக்கு ஈக்குவலா இருக்கும்ங்கறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு கிராஃப் போட்டு காட்டினேன், இன்னொரு கிராஃப் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், மேபி இது ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல இருக்கிற ஒரு மேபி இது என்ன டயக்ராம் நமக்கு தெரியும். மேபி சைன் எக்ஸா கூட இருக்கலாம், சைன் காஸ் எக்ஸா கூட இருக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு வச்சுங்களேன். அப்போ இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, இங்க வந்து பை, இங்க இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா π/2. அதே மாதிரி இங்க பைன் ஆயிடுச்சுன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கீழே போயிட்டு வருது. இங்க -1 இருக்கும், இங்க பார்த்தீங்கன்னா திரும்ப 1ன்னு வரும். சட் மீன்ஸ் இது -1 எங்க வரைக்கும் 3π/2 வரும். சரிங்களா? அப்படியே 2 ஆயிட்டு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சப்போஸ் ஒரு இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, பட் எஃப் ஆஃப் சம் மேபி சம் 0 ஆர் சம் 8ன்னு கொடுக்குற, சும்மா ஒரு 8ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதனோட வேல்யூ வந்து 7 கொடுத்துறான்னு வச்சுங்களேன். அதனோட வேல்யூ 7 கொடுத்துட்டான்னா அந்த எஃப் ஆஃப் 8 அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 8 நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் இது எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ இதுன்னு கொடுத்துட்டோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 8ங்கும் போது இந்த வேல்யூ, எக்ஸ் இஸ் நாட் 8ங்கும் போது இந்த சைன் எக்ஸ் வேல்யூ. சரியா கண்ணே? அப்படிங்கும்போது இது சைன் எக்ஸோட கிராப். இப்போ எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 7ங்கிறது எங்க இருக்கும்? மேல டாப்ல இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 7, ஏன்னா இந்த வேல்யூ வந்து 1. அப்போ இங்க வேல்யூ 7ங்கிற வேல்யூ மேபி இங்க இருக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 8ங்கும் போது 7ங்கும் போது என்னவோ 7க்கு வருது. அப்போ இந்த பாயிண்ட் வரும். சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 8 sin x ஈக்குவல் டு sin 8ன்னு வருது. sin 8ன்னு வருது. அந்த sin 8ஓட வேல்யூ is not equal to 7. sin 8 values is not equal to 7 f of 8 ஓட வேல்யூ. சரிங்களா? இதுதான் கண்டிஷன். இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆகலனா this is point is called discontinuity. a is not equal to 8 is not equal to 7 அப்படினா உங்களுக்கு sin x ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் ரேஞ்ச் என்னடா கண்ணு?
இல்ல கரெக்ட் சொல்லுங்க. -1 +1. ஆ அப்ப எக்ஸாக்ட்டா 7க்கு வர பாசிபிள் இருக்குதா? எக்ஸாக்ட்டா 7க்கு வர பாசிபிள் கிடையாது. அப்ப இது இஸ் கால்ட் டிஸ்கன்டினியூட்டி. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த லிமிட் சப்மிட் பண்ணும்போதும், அதுக்கு இருக்கிற எஃப் ஆஃப் சி யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதர்வைஸ் இஸ் நாட் ஏ கன்டினியூஸ்ங்கிறான். அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் கன்டினியூட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப் ஆஃப் சிக்கு ஈக்குவலா இருந்தா கன்டினியூஸ்னு சொல்லினா சொல்லாதீங்கிறான். தட் ஆஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியாப்பா? ஆமா. ம். அப்ப நான் ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் நம்மளுடைய டிஃபைன் பண்ணும்போது அதனோட ரேஞ்ச் குடுத்திருப்பாங்க. அந்த ரேஞ்ச வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்திருக்கோம். உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் எல்லாத்துக்குமே ரேஞ்ச் தெரியுதாங்கண்ணே? கொசைனோ சைனோ -1 1 வெயிட், வெயிட், அதான் வெயிட், தெரியும். வெயிட், டேன்ஜென்ட் வெயிட், வெயிட். நான் இங்க டிஃபைன் பண்றேன். sin x, cos x, tan x and also tanக்கு அப்புறம் யாரு? cosecant. cosecant x, secant x, next cot x. Yeah. First, define the domain value and range value. Then, what is a domain value? What is a range value? இது தெரியாது எனக்கு. அந்த அந்த ரேஞ்ச் அந்த -1 1 தான் தெரியும். Okay, okay. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். -1 to 1 is a closed interval. This one? Also -1 to 1. Very good. Is correct. Then next. இது இது இதுக்கப்புறம் தெரியல. ஓகே. இது வந்து ரியல் நம்பர் கண்ணு. tan x வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர் மீன்ஸ் என்ன? -infinity to infinity ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அதே cot x ஓட ரேஞ்ச் வந்து சேம் ஐடியா -infinity infinity cot x. cosecant x is nothing but the reciprocal of sin x. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்படின்னா இதுக்கு என்ன ரேஞ்ச் வரும்னா மேபி கொசிக்கின் வந்து 0 sin 0 வந்து 0 வருது. கரெக்ட்டுங்களா? sin 0 வந்து 0 வருது. அப்ப இதனோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா r -1 to 1. அப்ப இந்த லைஸ் பிட்வீன் இருக்கிற இன்டர்வல் வேல்யூ வந்து நமக்கு டெரிவேட் ஆயிடும். லைஸ் பிட்வீன் இருக்கிற வேல்யூ டெரிவேட் ஆயிடும். அதே ஐடியா தான் சீக்கின் எக்ஸ்க்கும். சீக்கின் இதோட ரேஞ்ச் என்னன்னா ரியல் நம்பர் பட் -1 to 1. ஸோ இதுதான் ரேஞ்ச் தான். ஸோ மேபி ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு டயக்ராம் தெரியும் அண்ட் ஆல்சோ எங்கெங்கே எந்த பாயிண்ட் வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட். ஏன்னா இது ரெண்டுக்கு மட்டும் தான் டெடிட்டட் நெய்பர்ஹுட் இருக்குது. டெடிட்டட் நெய்பர்ஹுட் இருக்குது. மற்ற எதுக்குமே பார்த்தீங்கன்னா டெடிட்டட் இருக்குது. எக்ஸாக்டா 6 இது க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1 to 1 1. ஓகேங்களா? இது தெரிஞ்சு அந்த டேஞ்சனுக்கு ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி தானே? டேஞ்சனுக்கு அப்போ -infinity இப்படி. அதாவது ரியல் நம்பர் டேஞ்சனுக்கும் காட்டுக்கும் ரியல் நம்பர். அப்ப இது என்னது? ரியல் நம்பர் மீன்ஸ் -infinity infinity. ஓகேங்களா? ஓகே. டேனுக்கும் அண்ட் டேஞ்சன். ஓகே. டேஞ்சனுக்கும் காட்டனுக்கும் வந்து -infinity infinity அண்ட் கொசிகண்டுக்கும் சீக்கண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், அதாவது -infinity to infinity. பட் என்னங்கிறாங்க அந்த எக்ஸாக்டா ஓப்பன் இன்டர்வல்ல -1 to 1 வந்து பாயிண்ட் இருக்காதுங்கிறாங்க. -1 to 1 பாயிண்ட் இருக்காதுங்கிறாங்க. சரிங்களாமா? ஓகே. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இது வந்து ஒரு நார்மல் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். உங்களுக்கு டொமைன் எவ்வளவு வேணும்னு தெரிஞ்சுக்கணும். டொமைன் என்ன? உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரி அந்த டேபிள் தெரியுமில்ல, அந்த டேபிள் டொமைன்ங்கிறது வந்து அந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிளோட ஐடியா தான். இது என்ன கிடைக்குன்னா சைன் வந்து -π/2ல 1 கிடைக்கும் அண்ட் +π/2ல -1 கிடைக்கும். இது வந்து +1 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டொமைன். சைனோட டொமைன் ராகன டிங்கிறது டொமைன். சரிங்களாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காசோட ரேஞ்ச் என்னன்னா 0 to π. ஸோ தட் மீன்ஸ் டொமைன் வேல்யூ. இதனோட வேல்யூ என்னன்னா ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 π/2 அண்ட் இதனோட வேல்யூ என்னன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -π/2 π/2. கொசிக்கன் வந்து எங்க இன்ஃபினிட்டி கிடைக்கும்டாங்கன்னு? கொசிக்கன் எங்க இன்ஃபினிட்டி கிடைக்கும்? எந்த வேல்யூஸ்ல இன்ஃபினிட்டி கிடைக்கும்? கொசிகன் வந்து 1/sin. ஓகே. 1/sin. அப்ப sin கொசிகன் 0. கொசிகன் 0 வந்து 1/sin 0. கரெக்ட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/0. திஸ் வேல்யூ இஸ் நாட் டிவைன். அப்ப என்ன பண்றாங்கன்னா அதனுடைய டொமைன் வேல்யூ 0 வந்து டெலிட்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே. -π/2 π/2ல அந்த டொமைன் வேல்யூ 0 ஆகுதுல, 0ல இன்ஃபினிட்டி ஆயிரும்ல, அந்த இன்ஃபினிட்டி ஆகிற வேல்யூவை எலிமினேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா?
அதே மாதிரி கொசிக்கன் வருது சீக்கண்ட். சீக்கண்ட் என்ன ரேஞ்ச் வரும்னா காசோட ரேஞ்ச் தான் 0 to பை. பட் எந்த வேல்யூல வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகும் சீக்கண்ட்? கொசிக்கனோட தட் மீன் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூல இருந்து எது 0 ஆகும்? சீக்கண்ட் எந்த வேல்யூ போட்டு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும், நாட் டிவைன் வரும். 0. சீக்கண்ட் 0 1, காஸ் 0 1, சீக்கண்ட் 0 1. ஆமா cos ஆமா காஸ் பை பை 2. காஸ் பை பை 2 வேல்யூ என்ன? 90 டிகிரி. 90 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/0 இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ என்ன பண்ண போறோம்? 0 to பைல அந்த பை பை 2 வேல்யூ என்ன பண்ண போறோம்? டெரிவேட்டிவ் நெய்பர்ஹுட் பண்ணிடுவோம். டெரிவேட்டிவ் நெய்பர்ஹுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் காட்டோட வேல்யூ என்னன்னா ஓப்பன் அண்ட்ரோல 0 பண்ணணும். இவ்வளவு தான் கண்ணு. இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனோட. சரிங்களா? ஓகே. ஒரு கிளியரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளுக்கு ரேஞ்ச் எங்க இருக்குது, டொமைன் எங்க இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால இதை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் முடிச்சுட்டு இது பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஜஸ்ட் இது என்னெல்லாம் ரைட் பண்றேனோ அது பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஜஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணும்போது பார்க்கலாம். சரிங்களா? சரி. இது ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ இது பிடிஎஃபாக செஞ்சு உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியா கண்ணு? சரி. ஓகே கண்ணு. சரி, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறாங்க உங்களோட இதுல இருந்து. ஸோ பெஸ்ட் ஒன்று ஐடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குன்னு என்ன ஆகும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சியா இருக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸாக இருக்கும்னா எஃப் வந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் வேல்யூஸ் கண்டிப்பாக பைனட்டாக இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிமைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, எஃப் வந்து எப்பயுமே வந்து டிமைனாக இருக்கணும், நாட் டிமைனாக இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எஃப் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரியல் டு ரியல் நம்பரோ ஆர் எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? டிவைனா இருக்கணும். இட்ஸ் நாட் டிவைனா இருக்கக்கூடாது. சரிங்களா? நாட் டிவைனா இருக்கக்கூடாது. சப்போஸ் நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு வருது இருக்கணும் இந்த ரியல் நம்பர் கான்செப்ட்ல. இது ரியல் நம்பர் கான்செப்ட்ல இது பாசிபிளா? நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுதா கண்ணு? ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கொடுக்குறான் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிபெண்டா இருக்கணுங்கிறான். நான் கொடுக்குற கொஸ்டின் என்னன்னா, எஃப் சச் தட் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் டு ரூட் எக்ஸ்னு வருது. இது டிபெண்ட் ஆகுமா? ஆல் பாயிண்ட்ஸ் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்க்கு டிபெண்ட் ஆகுமா? திங்க் பண்ணு. ஆமா, ஹோல் ரியல் நம்பர் போட்டா அது ஸ்கொயர் ரூட் பண்ண முடியும். பட் ரியல் நம்பர்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? ரியல் நம்பர்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருக்குது. இஸ் கரெக்ட்? ஓ, அப்பனா அப்ப முடியாது. நெகட்டிவ் நெகட்டிவ் நம்பர் வேணா. வெரி குட். இல்ல, மைனஸ் இன்ஃபினிட்டி பாயிண்ட் எக்ஸிட் ஆகாது. இன்ஃபினிட்டி பாயிண்ட் எப்பவுமே வந்து க்ளோஸ் ரோட தான் எக்ஸிட். ஓபன் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வேல்யூ எடுக்க மாட்டோம். இது என்ன பிரச்சனைனா, எக்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ போடுங்க. வாட் இஸ் எக்ஸ்? நெகட்டிவ் வேல்யூஸ் மீன்ஸ் வாட் இஸ் a function values here? f of இல்ல -3 னா root -3. then what is the answer? நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாதுல. அப்ப என்ன ஆச்சு? நம்மளுக்கு கோடமைன் தட் மீன்ஸ் இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸிட் ஆகாது. ரியல் நம்பர்ல வராது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வரும். எக்ஸிட் ஆகும் பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து டிபைன் ஆகுதா? இந்த ஃபங்க்ஷன் வந்து டிபைன் ஆகாது ரியல் நம்பர்ல. புரியுதுங்களா? அதனாலதான் அவன் கண்டினியூஸா என்ன சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிபைனா இருக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிபைனா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் டிபைன் ஆனா மட்டும் பத்தாது, அது வேல்யூஸ் எக்ஸிட் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா இதே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிபைன் ஆகுதுன்னா இதான் ரூல் பாங்கன்னு. அவன் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்சு அண்ட் டொமைன் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்றீங்க. அது செக் பண்ணிட்டு அது வந்து டிபைன் ஆச்சுன்னா டிபைன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றான், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிட்ங்கிறான். அது என்ன எக்ஸிட் அப்படின்னா நம்ம டெஃபினிஷன் என்ன, அந்த எக்ஸ் டென்ஸ் டு 0 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ல எஃப் ஆஃப் சிங்கிற வேல்யூஸ் கிடைக்கணும். கிடைக்கிறதுனா மீனிங் என்ன, அது கண்டிப்பா ஒரு பைனைட் வேல்யூவா இருக்கணும். கிடைக்கிறது மீனிங் என்ன, அது எக்ஸாக்ட்டா ஒரு பைனைட் வேல்யூவா இருக்கணும். சரிங்களா? ஆமா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து எக்ஸிட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்க. இப்போ ஆல்ரெடி போட்ட எக்ஸாம்பிள் தான், அதே ஐடியாவுக்கு சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் டிபெண்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x மைனஸ் ஏ. இப்போ இதுக்கு இதனோட வேல்யூ என்ன மகன்னு? எஃப் சப்ஸ்டிட்யூட் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எல்லா ரியல் வேல்யூ போட்டாலும் எக்ஸிட் ஆக வேணும். அதான் டிபெண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, நான் இந்த வேல்யூஸ் எடுத்துட்டேன். இங்க என்ன கண்ணு நடக்கும்?
அது will exist for all values except for a. அப்ப அந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸிட் ஆக மாட்டேங்குது 1/0 வருது தென் நாட் டிவைன் வருது அப்ப இஸ் நாட் ஏ பைனைட் இஸ் நாட் ஏ பைனைட் போது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சம் வேல்யூஸ்ல வந்து எக்ஸிட் ஆகாது அப்ப அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க இதே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருது சாரிமா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருது அப்ப இங்க என்ன நடக்கும் டைரக்டா ஏ போட்டா உங்களுக்கு வந்து நாட் டிவைன் தான் வரும் பட் இது அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க என்ன ஆகும் x minus a x plus a x minus a. Super, very good. அப்ப x minus a x minus a cancel then a submit பண்ணா 2a னு வருது that's all அப்ப இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா எக்ஸிட் ஆக மாட்டேங்குது வெறும் x minus a ங்கற ஃபங்க்ஷன் டைரக்டா எக்ஸிட் ஆக மாட்டேங்குது பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது இது எக்ஸிட் ஆகுது அப்ப நம்ம கொடுக்கறபடி f of x எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் டிபெண்டா இருக்கணும் அடுத்து என்னவா இருக்கணும் எக்ஸிட்டா இருக்கணும் கரெக்ட்டுங்களா மூணாவது ஃபங்க்ஷன் எப்படி வேணும்ங்கறாங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது மட்டும் கிடையாது அந்த f of c க்கு வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்ரோச் டு நாட் ஈக்குவல் டு அப்ரோச்சஸ் தான் இருக்கணும் அதாவது சப்போஸ் இங்க 2 ங்கற ஒரு வேல்யூ கிடைக்குனா அட்லீஸ்ட் இது 1.9998 கூட இருக்கலாம் நியர் பை வேல்யூ இருக்கும் உங்க நெய்பரா இருக்கலாம் சரிங்களா இப்ப நான் வந்து அவுட் சைடு இருக்கறேன் நீங்க உங்க நெய்பர் உங்க பக்கத்துல உங்க ரூம்லயே உங்க வீட்லயே பக்கத்துல கூட இருக்கலாம் நெய்பர் வேல்யூஸ் வேணா இருக்கலாம் தவிர பட் நம்ம இப்ப இங்க 2 இருக்கு பதிலா இங்க வந்து -1 இருந்தா இஸ் நாட் a ஈக்குவல் வேல்யூ ஓகே அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவலா இருக்கணும் அவன் தான் சொல்றான் அது கடைசி வேல்யூ என்னன்னா they are equalங்கறான் they are equal புரியுதுங்களா அட்லீஸ்ட் அப்ராக்ஸிமேட் வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு என்னங்கறாங்க கண்டினியூஸ்ங்கறாங்க சரிங்களாமா இது மூணு பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டினியூஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுக்கு அப்புறம் தானே அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்ல வெரி குட் ஆமா ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா இதுதான் ஓகே f of x வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் f of c கிடைக்கும் சப்போஸ் நீங்க சொன்ன ஐடியாக்கு இப்பதான் வருது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அது என்னடா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இப்ப டைரக்டா ஒரே ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல டைரக்டா ஒரே ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல நம்ம டைரக்டா இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வரலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்ல நாட் கண்டினியூஸ்னா நம்ம பாத்துக்கலாம் சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா பார்க்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான்னா மேபி ரெண்டு ஐடியா கொண்டு வரான் ஒரு ஐடியா என்ன கொண்டு வரானா f of x வந்து பீஸ் வைஸா பிரிக்கிறாங்க பீஸ் வைஸ்னா என்ன தெரியுமா கண்ணு பீஸ் வைஸா பிரிக்கிறது மீனிங் என்ன தெரியுங்களா ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுப்பானுங்க அப்புறம் அந்த இன்இக்வாலிட்டி கொடுப்பானுங்க அது அந்த இன்இக்வாலிட்டில நீ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதாங்க கட் பண்ணி கொடுப்பான் ஒரே இது பாத்தீங்கன்னா காமனா எல்லா இதோட ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் முடிச்சிருவான் எதுல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நீ சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட் பீஸ் வைஸ்ங்க போது என்ன ஆகுதுன்னா x கிரேட்டர் than 0 க்கு 1 x ஈக்குவல் டு 0 க்கு 1 x லெஸ் than 0 க்கு 1 இந்த மாதிரி கொடுத்துருவான் மேபி நீங்க x ஸ்கொயர்ட் வச்சுக்கோங்க இங்க வந்து 0ன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து xன்னு வச்சுக்கோங்கடா இதுக்கு என்ன டயக்ராம் இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸா நம்மளுக்கு எப்படி தெரியுது கண்டினியூஸா இல்லையான்னு தெரியாது அப்ப அதுக்கு தான் ஒரு டெஃபினிஷன் சொல்றான் அட் x ஈக்குவல் டு 0ங்கற வேல்யூ இது வந்து c ன்னு வச்சுக்கோங்க அப்ப f of c ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது இது வந்து ரைட் லிமிட் கரெக்ட்டுங்களா ரைட் லிமிட் என்ன ஆகுது ஒரு பேரபோலா வருது y ஈக்குவல் டு x ஸ்கொயர்னா ஒரு பேரபோலா வருது ரைட் லிமிட் என்ன ஆகுது ஒரு பேரபோலா வருது சரிங்களா y ஈக்குவல் டு x னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது ஸ்ட்ரெயிட் லைன் நெகட்டிவ் வேல்யூல வருது இங்க இருந்து இப்படி ஒரு நெகட்டிவ் வேல்யூல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது இது வந்து பேரபோலா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சரிங்களா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ரைட் லிமிட்டோட வேல்யூ இது வந்து லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ சரிடா கண்ணு ஆமா அப்ப இந்த x டென்ஸ் டு 0ங்கற வேல்யூ அப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன கிடைக்குது 0ன்னு வருது கரெக்ட்டுங்களா ஏன்னா x க்கு 0 போறனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க x 0 போடும்போது இந்த பேரபோலா எங்க டச் ஆகுது 0ல டச் ஆகுது கரெக்ட்டுங்களா ஆமா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் x 0 போடும்போது நல்லா பாருங்க x ஈக்குவல் டு 0 போடும்போது இது என்ன ஆகுது இங்க 0ல தான் டச் ஆகுது கரெக்ட்டுங்களா அப்ப அப்ரோச் டு 0க்கு வருதுல நீங்க எங்க வேணா இந்த டயகிராம் போய்க்கிங்க இந்த டயகிராம் எவ்வளவு தூரம் வேணா போகும் ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போது இது ஒரு பேரபோலா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் பட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க 0ன்னு போடும்போது அந்த 0க்கு வந்து டிபெண்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ அது என்ன சொல்றாங்க பாத்துங்க லிமிட் x டென்ஸ் டு லெஃப்ட் லிமிட் வந்து இது மாதிரி நோட் பண்ணுவாங்க f of x ஈக்குவல் டு f of c ங்கிறது எக்ஸாக்ட்டா 0 வேல்யூ லிமிட் x டென்ஸ் டு c பிளஸ் f of x இந்த மூணு வேல்யூ ஈக்குவலா இருந்தா இஸ் கால்ட் ஏ கண்டினியூஸ் அதர்வைஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் இவ்வளவுதாங்க ஒரு பேசிக் ஐடியா
இது என்ன சொல்றாங்க, ஒன் சைடுனா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? ஒரு நார்மல் கான்செப்ட் என்ன, ஓகே. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. இது நார்மல் டெபினிஷன். ஒரே ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் மல்டிபிள் ஆஃப் கர்வ் வந்து பீஸ் வைஸ்ல கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்தோம்னா இதுதான் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. கிளியராமா? இல்ல புரியுது. சூப்பர்மா, வெரி குட். சரி, இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஐடியா ஆஃப் கண்டினியூஸோட டெபினிஷன்.